உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவை என்ன? எல்லாத்துக்கும் நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு வேலை கரெக்டாக உங்களோட டார்கெட்டை நோக்கி பயணம் பண்ணுறது தான். அதற்கான கருவியை தான் உங்கள் கையில் கொடுத்துருக்குறோங்க அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். அவர் தான். இப்போ அவங்க எல்லாருக்கும் தெரியும், 20 லட்சம் பேருக்கு மடிக்கணினி வழங்க போகும் திட்டம். அதில் ஆரம்பத்தில் அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த திட்டத்தை சில பேருக்கு மடிக்கணினியெல்லாம் கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேடையில் முதல்வர் பேசுகிறார். பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த மடிக்கணினி அப்படிங்கிறது உலகத்தோட போட்டி போடுறதுக்கான முக்கியமான கருவி அப்படின்னு சொல்கிறார். வை அப்படின்னா, ஏஐ டெவலப் ஆகிட்டுருக்கு, டெக்னாலஜி ஹஸ் டெவலப்ட் வெரி மச் அப்படின்றதுனால அந்த டெக்னாலஜியோட போட்டி போடுறதுக்கு நம்ம பசங்களுக்கு கை கொடுக்க போகிறது அந்த லேப்டாப் தான் அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் அந்த கருத்தெல்லாம் பேசுகிறார். சரி, இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் லேப்டாப் கொடுக்குறது. அப்படி ஏற்கனவே கொடுத்துருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, நடுவில் நிறுத்திட்டாங்க, இப்போ மறுபடியும் கொடுக்குறாங்க. குட் திங். அது மட்டும் இல்லாமல் அவர் மேற்கொண்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை மட்டும் நீங்கள் போட்டி போடுறது, உலகத்தோட போட்டி போட்டு உங்களுடைய வளர்ச்சியை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள், மற்ற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் அம்மாவுக்கு காசு இல்லையா, அதுக்கு உரிமை தொகை 1000 ரூபா நாங்கள் கொடுக்குறோம். படிக்கிற பசங்களுக்கு காசு தேவையா இருக்கா, மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு 1000 ரூபா நாங்கள் கொடுக்குறோம். பள்ளி பருவத்தில் வந்து பசியோடு யாரும் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலை உணவு திட்டம் கொண்டு வந்துருக்கிறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நாங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம். வேலை வாய்ப்பு வேணுமா, வெளிநாட்டிலேருந்து வேலை வாய்ப்பு கொண்டு வரதுக்காக கம்பெனிஸை கொண்டு வந்து இறக்குறோம். இப்படி எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். உங்கள் வேலை நீங்கள் பச்சு இந்த உலகத்துக்கே நான் தாண்டா அப்படின்னு தமிழ்நாட்டிலேருந்து போய் நிரூபித்து காட்டுறது தான் அப்படின்னு ஊக்குவிக்கும் விதமாக பேசியிருக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். நான் சொல்றதெல்லாம் உங்க கேரியர் எதுவாக இருந்தாலும் அதுல நீங்க தான் டாப் பொசிஷன்ல இருக்கணும். வேற ஏதாவது சந்தர்ப்பத்தில் நாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுடைய வெற்றியை சொல்லி நீங்க மகிழ்ச்சி அடையணும். அதுல தான் நான் பெருமைப்படணும். உலகத்தோட போட்டி போடுங்க. அந்த போட்டியில வெற்றி பெறுவதற்கான கருவியை தான் இன்னைக்கு உங்க கையில கொடுத்திருக்கிறோம். வெற்றி உங்களுக்காக காத்திருக்கு. நான் எப்பவும் சொல்றது தான், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. படிங்க படிங்க படிங்க. உங்களை பார்த்துக்க நான் இருக்கிறேன். உங்க குடும்பத்தை பார்த்துக்க நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. பணம் தேவைப்படுகிற உங்க அம்மாக்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை தரோம். படிக்க பணம் தேவை என்றால் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000 ரூபாய், பொங்கல் கொண்டாட 3000 ரூபாய் கொடுக்கிறோம். பசியோட காலையில பள்ளிகளுக்கு வர குழந்தைகளுக்கு காலை உணவு தரோம். வேலை கிடைக்க உலக அளவில் சென்று தொழிற்சாலைகளை கொண்டு வரோம். மொத்தமா சொல்லணும்னா பொருளாதாரத்தை பாருங்க, டபுள் டிஜிட் வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம். அதனாலதான் உலக பத்திரிகையே நம்ம தமிழ்நாட்டை இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்னு சொல்றாங்க.